காஞ்சிபுரத்தில் திமுக பவளவிழா பொதுக்கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் அரங்கில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். தற்போது மாலை நேரத்தில் திமுக பவளவிழா பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் எத்தனை பேர் வரை கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? வேறு என்னென்ன முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். திமுகவினுடைய பவளவிழா மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் காஞ்சிபுரத்தில் நடைபெற இருக்கிறது. 5 மணிக்கு இந்த மாநாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே முதலமைச்சர் நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கிறார். தொலைபேசி வாயிலாக அனைவரையும் அழைத்திருக்கிறார் என்ற தகவலின் அடிப்படையில் அனைவருமே இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக கருதப்படும். காரணம், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த மாநாடு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக இந்த திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல்களும் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி தமிழகத்தில் எடுத்து வருகிறது. அதே போல சந்தித்த அனைத்து தேர்தலும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதே போல 2023 கடந்த இந்த வருடம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தலிலுமே இந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு தொடர்ச்சியாக பெற்று வரும் நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலும் இதே கூட்டணி நிலைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத்தான் திமுக தலைமை விரும்புவதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த மாநாடு திட்டமிட்டிருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமான ஒரு மாநாடாக தான் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே OMC மைதானத்தில் நடந்த மாநாட்டின் போது திமுகவினரால் இந்த மாநாடு நடத்தப்பட்டு 75வது பவள விழா ஆண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சியினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் ஆங்காங்கே பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. திமுக மாநாடு என்றாலும் கூட ஆங்காங்கே வருகின்ற திமுக கூட்டணி தலைவர்களை வரவேற்கும் விதமாக பல்வேறு பதாகைகளும், அதாவது அவர்களுடைய புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகளும் இந்த மாநாட்டில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற அனைத்து தலைவர்களுமே பேச இருக்கிறார்கள். அதற்கான முன்னேற்பாடும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிற இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் 1,25,000 சதுரடி பரப்பளவில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த உள்ளிருக்கையில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். அதேபோல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகை மற்றும் மதிமுக பொதுச்செயலர் வைகோ அவர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில பொதுச்செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில பொதுச்செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட திமுக கூட்டணியுடைய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக தனது கூட்டணியை உறுதிப்படுத்தும் ஒரு மாநாடாக, அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தனது கூட்டணியை உறுதிப்படுத்தும் ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சி தலைவருக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அதனால்தான் பல்வேறு இடங்களில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய புகைப்படங்களும் அதற்கு விளம்பர பதாகைகளும் மற்றும் வரவேற்பு பதாகைகளும் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த மாநாட்டு பணிகள் கடந்த 10 நாட்களாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசிய பிறகு முதலமைச்சர் அவர்களும் பேச இருக்கிறார். குறிப்பாக இந்த அவருடைய உரை பொறுத்தவரைக்கும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கிய உரையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சி தலைவர்களும் தங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த மாநாடு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக இன்று காலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொடர்ச்சியாக திமுகவுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாது கூட்டணி கட்சியுடைய தொண்டர்களும் இந்த மாநாட்டு பந்தலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரத்திலும் நடைபெறும் இந்த மாநாடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பு மாநாடாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.